पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय ते नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ சபையில் பகவான் கிருஷ்ணன், பரசுராமர் மற்றும் கண்வ ரிஷிகள், நாரதர், இப்படி ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று துரியோதனன் மேல் நிஜமான ஒரு பாசம் கொண்டு, ஏன்னா ராஜ்யம் தராமல் போய் யுத்தம் வந்தால் எத்தனை அழிவு ஏற்படும் என்பதை அனைவரும் அறிவர். ஆனால் துரியோதனன் மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறான், பாண்டவர்கள் ஒரு நொடி பொழுதில் அவர்களை அழிப்பேன் என்று. இது அவனது அஞ்ஞானம். இவ்வளவு பெயர்கள் எடுத்து சொல்லியும் துரியோதனன் அதை கேட்ட பாடில்லை. நான் எவ்வளவோ அமர்ந்து நான் செய்த தவறு என்ன என்று யோசித்து பார்க்கிறேன். நான் செய்ததில் எதுவுமே தவறில்லையே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் எழுந்து நின்று வாதாடினான். இதை கேட்டதும் பகவான் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்தது. எத்தனை அதர்மம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துவிட்டு நான் எந்த விதமான அதர்மமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சபையில் துரியோதனன் பேசிக்கொண்டிரா அப்படின்னா, அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும், பாண்டவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுதே விஷத்தை வைத்து கொள்ள எத்தனைத்தது, அந்த மெழுகின் வீட்டில் தாய் குந்தியையும் சேர்த்து அவர்களை அடியோடு தீ வைத்து கொளுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நீரில் தள்ளிவிட்டு கொள்ளுவது, வஞ்சனையாக பகடை ஆட்டத்திற்கு வரவழைத்து அவர்களுடைய செல்வத்தை அபகரித்தது, வனவாசத்திற்கு செல்லும் போது எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அதை செய்தது. பாருங்க, தன்னுடைய சகோதரனுடைய மனைவி என்றும் பாராமல் அந்த சபையிலே அவள் உடுத்தி இருந்த ஆடைதனை பாருங்க, அதையும் நிர்வாணப்படுத்தி சபையில் எவ்வளவு அதர்ம செயல் செய்துவிட்டு, நான் செய்தது எல்லாமே தர்மமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் வாதாடுகிறான் என்றால், பகவான் கிருஷ்ணன் 1, 2 என்று வரிசைப்படுத்தி, நீ செய்தது இதெல்லாம் தர்மம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கிட்ட கேட்ட உடனே துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் சபையிலிருந்து யாரிடமும் எதுவும் சொல்லாமல் எழுந்து வெளிநடப்பு செய்தனர். ஏன்னா இங்கு இருந்தனா இவங்க அத்தனை பேரும் உபதேசம் என்று சொல்லி நம்மை எப்படியோ கட்டி போட்டுருவாங்க, நாம நினைக்கிற மாதிரி சில காரியங்களை நகர்த்த முடியாது என்று அறிந்தவர்கள் இந்த 4 பேரும் நேராக வெளியில் சென்று அவர்களுக்குள் ஒரு மீட்டிங், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சிந்திக்க தொடங்கினர். பாருங்க, எப்போ இத்தனை பெரியவர்கள் நல்ல விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதனை மதிக்காது துரியோதனாதிகள் வெளியில் சென்றாரோ, பீஷ்மருக்கு மிக 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 கோபம் வந்தது. எழுந்து நின்று, திருதராஷ்டிரா, உன் மகனை காப்பாற்ற இனி யாராலும் முடியாது. ஏன்னா மகன் மேல் உள்ள பாசத்தினால்தான் இத்தனை நாள் அவன் செய்த அனைத்து காரியங்களுக்கும் பாரும் கண்டும் காணாமல் இருந்தவன் திருதராஷ்டிரன். இன்று அவன் செய்த காரியம் அவனுடைய சாவிற்கே காரணமாகிறது என்பதனை பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு உணர்த்தினார். இப்போ அவன் செய்வது தவறு என்று தெரிந்தும் திருதராஷ்டிரனால் துரியோதனிடம் மாற்ற முடியவில்லை. எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை சொன்னாலும் அவன் மனம் ஏற்க மறுக்கிறது. இனிமேல் திருந்த முடியாத அளவிற்கு கெட்டுவிட்டான். என அவன் சாமானியமில்லை, களி. அவன் மனம் முழுக்க இருப்பதெல்லாம் விஷம், துரோகம், பகைமை. கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ சாமானியமில்லை,
அதை இன்னும் அதிகமாக எரிய விட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு நல்ல விஷயத்திற்கு அவனை இழுத்து செல்ல யாருமே இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. இதில் சாக்ஷாத் வேதவியாசரும் எழுந்து நின்று பகவானுடைய அவதாரம் ஏற்கனவே பகவான் கிருஷ்ணன் சொல்லியாயிற்று, பரசுராமரும் சொல்லியாயிற்று. பகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய வேதவியாசரும் தன்னுடைய பங்கிற்கு எவ்வளவோ நல்ல உபதேசங்களை எடுத்து கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் வர்ணிக்கிறது. பாருங்க, பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரன் 3 பேரும் ஒரே மாதிரி இத்தனை பேர் நல்லது சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அதை மதிக்காது சபை விட்டு வெளியே போனாங்கன்னா இதை விட மிகப்பெரிய அவமானம் இந்த சபைக்கு வேறு ஒன்றும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அனைத்து சம்பத்தும் என்னிடம் இருக்கிறது, யார் என்ன செய்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம். இதையே சம்பத்தின் மதம் என்று சொல்வார்கள். அதிகமான செல்வங்கள் இருந்தால் நான் எதை வேண்டுமானாலும் செய்து காட்டிவிடுவேன் என்கின்ற அந்த மதம், அகங்காரம் துரியோதனனை இப்படி நடக்கச் செய்து கொண்டிருக்கிறது. யாரும் அடக்க முடியாதவனாக உருவெடுத்து விட்டான் துரியோதனன். திருதராஷ்டிரா, உன்னுடைய குழந்தைகள் நல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப வேறு வழியே இல்லை. ஏன்னா உன்னுடைய பேச்சை மட்டுமல்ல, யாருடைய பேச்சும் கேட்க முடியாத நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களை சிறை பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. உடனே அதை செய், அப்பொழுதுதான் உன்னுடைய குலம் காப்பாற்றப்படும் என்று பகவான் கிருஷ்ணன் கூறினார். ஆனா பாருங்க, துரியோதனன் பிறந்த நேரத்திலேயே விதுரன் சொன்ன விஷயம் இது. இந்த குழந்தையை கொன்றுவிடு என்று விதுரன் கூறினான். ஆனால் அப்பொழுதே கேட்டிருந்தால் இந்த வம்சம் நன்றாக இருந்திருக்கும். இப்பொழுது அதே வார்த்தையை பகவான் கிருஷ்ணனே திருதராஷ்டிரனை பார்த்து கூறுகிறான். பாருங்க, ஏன்னா ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கிராமம் நன்றாக இருக்க வேண்டால், ஒரு குடும்பத்தை இழந்தால் தப்பே இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு ராஜ்யம் நல்லா இருக்கணும்னா அந்த ராஜ்யத்துக்கு இடையூறாக ஒரு கிராமம் மட்டும் இருக்கிறதுனா அந்த கிராமத்தை அழிப்பதில் எந்த தவறும் இல்லை. இது சாஸ்திரம் கூறுகின்ற ஒரு விஷயம். ஒரு குலமே நல்லாக இருக்கணும்னா இவன் ஒருவனை இழந்தால் எந்த தவறும் இல்லை என்று சாஸ்திரமே கூறுகிறது. பாருங்க, இப்போ இத்தனை பேர் இவ்வளவு விஷயம் சொன்னாலும் திருதராஷ்டிரன் இதை காதிலே போட்டுக்கொள்ளவில்லை. காரணம், அவனுடைய மகனை சிறைப்பிடிக்க அவனே கட்டளையிடுவானா? ஏன்னா அவனே புத்திர வியாமோகத்தில் இருக்கிறான். அதிலிருந்து இவ்வளவு பேர் சொன்னும் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. பாருங்க, இப்போ வேறு வழி இல்லை. துரியோதனனுக்கு ஒருவேளை தன்னுடைய தாயின் மேல் கொஞ்சம் பாசம் இருந்தால், காந்தாரி ஒருவேளை சொன்னால் அவன் கொஞ்சம் மனம் திருந்துவானா என்கின்ற ஒரு விஷயம் திருதராஷ்டிரனுக்கு எட்டியது. அப்போ விதுரனை அழைத்து, தயவு செய்து காந்தாரியை அழைத்து வா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஃபர்ஸ்ட் அவன் துரியோதனனுக்கு ஏதாவது உபதேசம் செய்வாள் என்று நினைத்தால், பாருங்க, காந்தாரி வந்தவுடன் முதலில் திருதராஷ்டிரனை கை காண்பித்து சொல்ல ஆரம்பித்தாள். என்னது பாருங்க, உன்னுடைய நம் மகனின் புத்தி சரியில்லை, இது இப்பொழுதா தெரியும், சிறு வயதிலிருந்து நான் பார்த்து கொண்டிருப்பது தானே. ஏன்னா பெற்றோர்கள் என்றால் இருவரும் ஒரு மாதிரி இருந்து அந்த குழந்தையை நல்வழியில் கொண்டு வந்து இருக்க வேண்டும். ஒருவேளை நான் கண்டித்தால் நீங்கள் அவர்களை தட்டி கொடுப்பீர்களே, ஆனால் அவனுக்கு நிச்சயமாக பயம் என்ற ஒன்றே அந்த குழந்தைக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்போ பல நேரங்களில் காந்தாரி கண்டித்தாலும் துரியோதனனை தட்டி கொடுத்து அவன் செய்கின்ற காரியங்களை ஊக்குவித்தவன் யார் அப்படின்னா அது திருதராஷ்டிரனே. சரி, ஏன் கேட்டீங்கன்னா, சரியான நேரத்தில் நல்ல புத்தியை நீ சொல்லிக் கொள்ளவில்லை அப்படின்னா, பாருங்க,
ஏன்னா கொஞ்சம் பேசினாலும் உன்னுடைய மகனுக்கு பெரிய அளவுக்கு கோபம் வருகிறது. சின்ன வயதிலேயே அந்த கோபத்தை நீ கண்ட்ரோல் செய்யவில்லை. அப்போ வளர்ந்த பின்னாலே அவன் நம்மளுடைய பேச்சை கேட்கவில்லை என்று இப்பொழுது அழுது புழம்பு எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, ஏன்னா ஒரு குழந்தை நல்லா வரணும்னா தந்தை தாய் இருவருடைய பங்கும் மிக மிக அதிகமாக இருக்க வேண்டும். சரி, எவ்வளவு பிரயத்தனம் இனி நீங்கள் செய்தாலும் சரி, இனி எந்த பேச்சையும் துரியோதனன் நிச்சயமாக கேட்க மாட்டான். காந்தாரி ஸ்பஷ்டமாக கூறிவிட்டார். சரி, இப்போ நாம் என்ன விதைத்தேமோ அதை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய கொடியவனான துஷ்டன் என்று தெரிந்தும் யாராவது துஷ்டன் கையில் ராஜ்யத்தை கொடுப்பாரா? எந்த ஒரு முட்டாளும் கொடுக்க மாட்டான். பார், தன்னுடைய குழந்தை துஷ்டன் என்பது நிச்சயமாக தெரிந்தும் அந்த ராஜ்யத்தை அவன் கையில் கொடுத்திருக்கிறார் என்றால் இது மெச்சத்தகுந்த செயலா? இது காந்தாரி சொல்றார், தன்னுடைய குழந்தை துஷ்டன், அவன் ராஜ்யம் ஆள தகுதியே அவனுக்கு இல்லைன்னு. ஏன்னா நம் குலத்தில் உள்ளவரையே அவன் வேஷம் செய்து கொண்டிருக்கிறான். முதல்ல துரியோதனனை விடுங்கள், நீங்கள் முதலில் சரியாக வேண்டும். நீங்கள் சரியானால் நான் ஆட்டோமேட்டிக்கா மகனும் சரியாவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா துரியோதனன் விஷயத்தில் நீங்கள் இதுவரை எடுத்த எந்த ஒரு முடிவும் சரியானது அல்ல. காரணம் என்ற முடிவு என்பது அவன் எடுக்கிறான். எப்படியாவது தன்னுடைய தந்தையிடம் இருந்து சம்மதத்தை அவன் வாங்கி விடுகிறான். திருதராஷ்டிரன் நினைக்கிற காரியம் ஏதாவது அங்கு நடக்கிறதா என்றால் இல்லை. முடிவு எடுப்பது அனைத்தும் துரியோதனனாக இருக்கிறான். ஒன்று சொல்வாங்களே, ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு. இவன் என்ன முடிவு செய்தாலும் அதற்கு ஆமோதிக்கக்கூடிய தகப்பனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படி வளரவிட்டது இன்று அவனது குலமே அழிவிற்கு காரணமாகிவிட்டது. பாருங்க, அது மட்டும் பாருங்க, ராஜ்யபாரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்றால், யாருக்கு இந்திரிய நிகிரகங்கள் இருக்கோ, அதாவது தன்னுடைய புலனை அடக்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவன் ராஜ்யபாரம் செய்ய வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இந்த வாய் ஒன்று பாதும் இந்திரிய நிகிறதுக்கு. ஏன்னா யாருக்கு எவ்வளவு மரியாதை தர வேண்டும் என்கின்ற நியமம் தெரியாமல் மரியாதை தருபவர்களுக்கு வேறு மாதிரியும் உபசரிப்பு கொடுத்தால் நிச்சயமாக அந்த ராஜ்யம் வீணாகிவிடும். அப்போ பாருங்க, இந்திரிய நிகிரகம் சிறிதும் இல்லாதவன் துரியோதனன். அது மட்டுமல்ல, பெரியவர்கள் ஏதாவது நல்லது சொன்னால் அதை கேட்கும் திறனே இல்லாதவன் துரியோதனன். தன்னுடைய மகனை பற்றி மிக அருமையாக தெரிந்து வைத்திருந்தால் காந்தாரி. அது மட்டுமல்ல, பாருங்க, ராஜ்யபாரம் நிச்சயமாக செய்யும் தகுதி நம் மகனுக்கு சிறிதும் இல்லை. ஏன்னா அதற்கு முதலில் தேவான் தேவதைகளின் அனுக்கிரகம் நிரம்பியவர்களால் மட்டுமே முடியும். கிருஷ்ணன் சாமானியன் அல்ல, சாக்ஷாத் பகவான், தேவதைகளுக்கெல்லாம் தேவன் அவன். அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறோனோ துரியோதனா, அவன் சொல்வதை கேள். காம குரோத இந்த விஷயத்தை உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வா. சரி, கோபம் இருக்கும் வரை நீ நிச்சயமாக இந்த ராஜ்ய பாரத்திற்கு தகுதியற்றவன் நீ. அது மட்டுமல்ல, மற்றவர்களை துவேஷம் செய்வது அது உனக்கே நல்லதல்ல. இதற்கு நல்ல புத்தி வேண்டும். உன்னுடைய சேர்க்கை மிகவும் சரியில்லை. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் கர்ணன் அதை செய்து விடுவான், இதை செய்து விடுவான். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ளவே இல்லை. பகவான் கிருஷ்ணன் சொல்லின்படி பாண்டவர்களை அழைத்து அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை திருப்பிக் கொடு, அப்பொழுது தான் நீ உய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி. பாருங்க,
யாரையும் முதலில் துவேஷம் செய்யாதே. சரி, ஏன்னா அந்த துவேஷம் செய்வதே இவன்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய துர்குணம். சரி, முதல்ல யார் ஒருவர் தான் செய்தது தவறு என்று தன் மனதினால் அறிந்து அதற்காக வருத்தப்படுகிறார்களோ, ஏன்னா நான் செய்தது தவறே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டிருக்கிறானே, அப்ப தவறு என்பது தெரிந்தும் அதை வெளியில் காட்டிக்கொள்ள முடியவில்லை. முதலில் அதை உணர்பவனே மனிதன். அவன்தான் ராஜ்யபாரத்துக்கு தகுதியானவன். எப்பொழுது அந்த குணம் துரியோதனனிடம் இல்லையோ அவன் ராஜ்யபாரத்திற்கே தகுதியானவன் அல்ல. ஆசையை அடக்க தெரிந்தவன். பாருங்க, இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் வேண்டும் வேண்டும் என்று ஏதாவது இதில் இவனாக போரிடச் சென்று அதில் வெற்றி பெற்று சேர்த்த செல்வத்தை வைத்திருக்கிறானா? இல்லை. பாண்டவர்கள் அத்தனை பேரும் வென்று கொண்டு வந்த அந்த செல்வங்களை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி பலவாறு உபதேசங்களை கூறிக்கொண்டிருக்கிறாள். அடுத்து என்ன நடப்பது அப்படிங்கிறத நாளையும் பார்க்கலாம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.